வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு தேதி 29 சனிக்கிழமை. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்தது. இன்னைக்கு காலைல இது எடுக்கும்பொழுது 7489 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. அதாவது இன்றைக்கி டோக்கன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 29ஆம் தேதி டோக்கன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 30ஆம் தேதி டோக்கன் சண்டே அன்றைக்கி காலைல தரிசனம் பார்க்கறதுக்கு உள்ள டிக்கெட்டு 7489 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. அது நேற்று இதே மாதிரி தான் இருந்தது. காலைல 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது 8500 டிக்கெட் கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் அவைலபிள் இருக்குது. 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது அப்படி தான் தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து மறுபடியும் 5:30 மணிக்கு மறுபடியும் அதே நிலவரத்தை பார்க்கும்பொழுது ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருந்ததுங்க. 5:30 மணிக்கு பார்க்கும்பொழுது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லை. 7500 டிக்கெட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி திருப்பதியில் மறுபடியும் பழையபடி ஃபுல்லாக கூட்டமாகவே இருக்குது. நேற்று மாதிரி இல்லை. இன்றைக்கி பழையபடி ஃபுல்லாகவே எல்லாரும் வந்திருக்காங்க. சனி ஞாயிறு வீக்கெண்டுங்கும் பொழுது கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும். நேற்று ஒரு நாள் வந்த பக்தர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ரொம்ப நாள் கழித்து ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு. நேற்று டிக்கெட்டு மத்தியானம் 1 மணி வரைக்கும் டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. பட் இன்றைக்கி அப்படி இல்லை. காலைல 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் உள்ள டோக்கன், நாளைக்கு காலையில் உள்ள டோக்கன் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னும் பிஃபோராக முடிஞ்சிருக்கும் போல இருக்குது. நான் 5:30 மணிக்கு பார்க்கும்பொழுது எந்த டிக்கெட்டுமே இல்லைங்கிற மாதிரி தான் வந்தது. இந்த திருப்பதியில் உள்ள எஸ்எஸ் டோக்கன் வர பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அது நம்பவும் முடியாதுங்க. எப்போ கூட்டம் வரும், எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. நமக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா நீங்கள் நம்ம ஃப்ரீயாக ஓரளவு டிக்கெட் வாங்கிறது வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா எப்போதுமே இது கூட்டம் தாங்க. அது இந்த சனி ஞாயிறு 2 நாளுமே கூட்டமாக தாங்க இருக்கும். ஒன்றும் இதில் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மறுபடியும் திங்கட்கிழமைக்கு அப்புறம் கூட்டம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்கூல்ஸ்லாம் ஃபுல் ஸ்விங்கில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓரளவு ஃபேமிலியோடு எல்லோரும் வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மறுபடியும் டெய்லி இந்த மாதிரி அப்டேட்ஸ், எஸ்எஸ்டி டோக்கன் அப்டேட்ஸு டெய்லி கொடுத்துட்டே இருக்கேன். தேவை உள்ளவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுமாதிரி பிளான் பண்ணிவிட்டு போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. திருமலைக்கு சாமி தரிசனத்துக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா 300 ரூபா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனத்துக்கு எப்படி போகிறதுங்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஒரு வீடியோலையும் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த 300 ரூபா டிக்கெட்டுக்கு எந்த வழியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றின வீடியோ தான் இது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இதில் நீங்கள் திருமலைக்கு டேரெக்டாக நீங்கள் போயிட்டு எங்கேயும் தங்காமல் டேரெக்டாக சாமி தரிசனம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா நிறைய பேர் இதில் வருவாங்க. மத்தியானம் 2 மணிக்கு மேலே தான் ஸ்லாட் ஆரம்பிக்கிறதுனால சாயந்தரம் நைட் வீட்டுக்கு திரும்ப போயிடுவாங்க. அதனால் தங்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. தேவையில்லைன்னு வந்துடுவாங்க. தங்க வேண்டாம், காலைல கிளம்புனோமா வந்து சாமி பார்த்துட்டு திரும்ப நைட்டு ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி உள்ள பக்தர்களுக்கு எங்கே இறங்கினா ஈஸியாக அந்த இடத்துக்கு போய் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலுங்க இது. கீழே திருப்பதியிலேருந்து மேலே திருமலைக்கு போகும்பொழுது 2 இடத்துல பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா, திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா, இல்லை வெளியூர்லேருந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்க, சென்னையிலேருந்து வரீங்க, இல்லை ரேணிகுண்டாலேருந்து வரீங்க, இல்லை காஞ்சிபுரத்துலேருந்து வரீங்க, வேலூர் இந்த மாதிரிலாம் வரீங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னா திருமலையில் ஃபஸ்ட்லேயே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்கும். அங்கே தான் நிப்பாட்டுவாங்க. அங்கே நிப்பாட்டிட்டு அந்த பெரிய பஸ் ஸ்டாண்ட் அதுதான் முதல்ல இருந்து இருக்கிற பஸ் ஸ்டாண்டு அதுதான். அந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க. இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டு சொல்லுவாங்க. இது எப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருப்பாருங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றப்பல பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸு கிளம்பிகிட்டே இருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் பஸ்ஸு கிளம்பிகிட்டே இருக்கும். அந்த பஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரும். அந்த மாதிரி இங்கே ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டில் கிளம்புற பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போகும். அதில் போர்டே போட்டிருப்பாங்க. அதில் அதுமாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. 2 இடமா பிரித்து வச்சுருக்காங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இதில் நம்ம திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி இந்த திருமலையில் உள்ள பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். அங்கேருந்து நம்ம இந்த கோயிலுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற வழியை பற்றி டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாங்க. நீங்கள் திருமலை வந்து ரீச் ஆகும்போது அந்த டோல்கேட் இருக்கும். டோல்கேட் தாண்டி போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடுவாங்க பஸ்ஸு. அதாவது பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பஸ்ஸு ஸ்ட்ரைட்டாக வரும். மற்ற பஸ்ஸும் ரைட்டில் திரும்புவாங்க. இவங்க ஸ்ட்ரைட்டாக வந்தாங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கட்டிங் இருக்கும். ஏஎன்சி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அது வழியாக உள்ளே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கம் கொண்டாந்து விட்ருவாங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எல்லா பஸ்ஸும் வெளியில் வர வழிங்கிறதுனால பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் கொண்டாந்து விடுவாங்க. அதுலேருந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டு மெயின் என்ட்ரன்ஸுக்கு வெளியில் வந்துடுங்க. நீங்கள் அது வழியாக கூட வெளியில் போயிடலாம். அப்படியே ஏஎன்சி இருக்குது பாருங்கள். ஏஎன்சிலேருந்து இறங்கி பின்பக்கம் சின்ன வழி இருக்குங்க. அது வழியாக நடந்து போனீங்கன்னா நேராக அந்த இதில் கொண்டு விட்ருங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் கொண்டு போய் ஜாயிண்ட் ஆகிடும் அந்த ரோடு. உங்களுக்கு அது கொஞ்சம் குழப்பமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்தீங்கன்னா மெயின் ரோடு இருக்கும். மெயின் ரோட்டில் மேல் பக்கம் போகிற ரோடு வந்து திருப்பதி போகிறதுங்க. கீழே டவுன் இறங்கும். அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வாங்க. ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்தீங்கன்னா அந்த இடத்துல சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பெரிய ஆஃபீஸ் இருக்கும். அதுதான் அந்த சிஆர்ஓ ஆஃபீஸ், சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸுங்கிறது. அங்கே தான் உங்களுக்கு வந்து அந்த அக்காமடேஷன் கவுண்ட்ரு, அர்ஜித சபா புக்கிங் கவுண்ட்ரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் வரணும். நீங்கள் ஆன்லைனில் அக்காமடேஷன் எடுத்தாலும் சரி தான், இல்லை ஆஃப்லைனில் எடுத்தாலும் சரி தான், இந்த இடத்துக்கு வந்து அலாட்மெண்ட் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் அக்காமடேஷன் கிடைக்கும். அதனால் அந்த ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸுங்க அது. அது பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் தான். அது பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா 5 நிமிஷத்துலேருந்து அடைஞ்சிடலாம். சைடில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அது வழியாக நேராக நடந்து வந்துகிட்டே இருக்க வேண்டியதாங்க. நடந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டவுன் சுரங்கப்பாதை ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. 300 ரூபா செருப்படி தரிசனம், இலவச தரிசனம், கல்யாணக்கட்டா, புஷ்கரணி எல்லாத்துக்கும் போகும் வழி சொல்லி வரிசையாக பெரிய போர்டை போட்டிருப்பாங்க பாருங்கள். அந்த சுரங்கப்பாதை மாதிரி இருக்கும். அதில் இறங்க வேண்டியதாங்க. கீழே மேலே நடந்து போனோம்னா நேராக அடுத்து ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி, கோயிலுக்கு போகிற வழி இருக்கும். இது வழியாக போனால் டேரெக்டாக கோயில் கோபுரத்துக்கு போகலாம். அதுமாதிரி மற்ற வழிகள்லாம் இது வழியாக இருக்குங்கிறதுனால தான் பெரிய போர்டு வச்சுருக்காங்க.
அந்த சுரங்கப்பாதையில் இறங்குங்க. சுரங்கப்பாதையில் இறங்கி கீழே நடந்து வந்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு ஒன்று கிராஸ் ஆகும். அதை தாண்டி கீழே சுரங்கப்பாதை இருக்குது. அது வழியாக வந்தீங்கன்னா நேராக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து ஜாயின்ட் ஆகுங்க. அது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னால் அந்த இடத்துல பெரிய வெங்கடேஸ்வரா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு மிகப்பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பெரிய ஒரு அடையாளங்க இப்போ அது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது. அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஜாயின்ட் ஆகும். அதில் ஜாயின் பண்ணி திரும்பவும் அந்த உள்ளே வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வழியாக வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்குங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜலப்பிரசாதம் இருக்கும். அதாவது டிடிடியோட ஜலப்பிரசாதம் பெரிய அளவு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தாங்க ஜங்ஷன். அந்த ரைட்டில் போனோம்னா லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கோயிலுக்கு போகிற வழி, லெஃப்ட்டில் போனோம்னா இந்த 300 செருப்பு வழி தரிசனத்துக்கு போகிற வழிங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மெயின் கல்யாண கட்டா பில்டிங் ரைட் சைடில் இருக்கும். நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய கடைகள் அந்த இடத்துல இருக்கும். மிகப்பெரிய ஒரு மரம் இருக்குங்க. மரத்தில் ஃபுல்லாக திண்ணெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க நிறைய பேர். ஜலப்பிரசாதம் இருக்கும். அது தவிர வந்து டிடிடியோட இன்ஃபர்மேஷன் சென்டர் அந்த இடத்துல ஒன்று இருக்கும். அந்த இடத்துல லெஃப்ட்டில் ரோடு மேலே ஏறுங்க. அது வழியாக நீங்கள் மேலே ஏறி போக வேண்டியதான். எல்லா தரிசனத்துக்கும் இதுதாங்க. ஃப்ரீ தர்ஷனு, எஸ்எஸ்டி டோக்கனு, திவ்ய தர்ஷனு, 300 செருப்பு வழி டிக்கெட்டு, சுப்ரபாதம், எல்லா சேவைகளுக்கும் ஆர்ஜி சேவா, சகல விதமான சேவைகளுக்கும் இந்த வழியாக தாங்க நீங்கள் போகணும். அது வழியாக மேலே ஏற வேண்டியதான். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செருப்பு போகிறதுக்கு நிறைய இடம் வச்சுருப்பாங்க. நிறைய வழிநடுக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்துல செருப்பு போகிறதுக்கு இடம் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அந்த இடத்துல செருப்பை போட்டு தொடர்ந்து மேலே ஏறி போயிட்டே இருக்கலாம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கேட் நம்பர்லாம் வரிசையாக போட்டிருப்பாங்க. அதில் கொஞ்சம் தூரம் போனோன்னே சுபதமெட்ரின்னு ஒரு வழி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய கேட்டு போட்டிருப்பாங்க. ரைட்டில் திரும்பி பாருங்கள், கோயிலோட கோபுரம் தெரியும். அது ஒரு பெரிய ஒரு மண்டபம், பெரிய நீட்டு மண்டபமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சுபதம் அப்படின்னு சொல்லி பெருசாக எழுதியிருப்பாங்க. அந்த சுபதமெட்ரியில் உள்ளே போனோம்னா நேராக கோயில் வாசலில் போய் அடையலாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வழி அது சுபதமெட்ரிங்கிறது. நேராக அந்த கோயில் வாசலுக்கு போகிற இடம் அது. நீங்கள் அது திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாக அது வழியாக மறுபடியும் கண்டினியூ பண்ண வேண்டியதாங்க. அதே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா வழிநடுக்க ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர்லாம் இருக்கும். அங்கேயே லக்கேஜ் நீங்கள் கொடுத்துக்கலாம். லக்கேஜ், செப்பல், ஃபோன் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கலாம். அந்த இடத்துல வழி வச்சுருக்காங்க. அங்கே உங்கள் லக்கேஜெலாம் கொடுத்துட்டு திரும்ப மறுபடியும் கண்டினியூ பண்ணலாங்க. இங்கேயும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் உள்ளார போய் கவுண்டர்லேயும் கொடுக்கலாம். 2 இடமும் இருக்குது. இங்கே கொடுக்க முடிஞ்சால் இங்கேயே கொடுத்துருவாங்க. அப்படி இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் வாங்க. நேராக வந்துட்டே இருக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் 1ன்னு போட்டிருப்பாங்க. அங்கே தான் வந்து சுப்ரபாதம், தோமால சேவா, இந்த மாதிரி அர்ச்சனை சேவைகள்லாம் போகிற வழின்னு வச்சுருப்பாங்க. அப்புறம் விஐபி பிரேக் தர்ஷன் போகும் வழி அந்த இடத்துல போர்டு போட்டிருப்பாங்க. அதையும் தாண்டி ஸ்ட்ரைட்டாக வாங்க. கடைசியில் ரைட் ஹேண்ட்ஸ் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏடிசி சர்க்கிள்னு ஒரு சின்ன இடம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லுவாங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க. ரைட்டில் திரும்பி தான் 300 டிக்கெட்டுக்கு போகணுங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் ஃப்ரீ தர்ஷனுக்கு, எஸ்எஸ்டி டோக்கனுக்கு, திவ்ய தர்ஷன்லாம் போகிற வழி. அதில் ரைட்டில் திரும்பணும் அந்த ஜங்ஷனில். ஃபஸ்ட்டு ரைட்டில் திரும்பும்போதே கேட்பாங்க, டிக்கெட் இருக்கான்னு கேட்பாங்க. டிக்கெட்டை செக் பண்ணிட்டு தான் மேக்ஸிமம் உள்ளே விட்றாங்க அந்த இடத்துல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அலௌடு கிடையாதுங்க. நார்மலாக பக்தர்களுக்கு டிக்கெட் வாங்கின பக்தர்கள் மட்டும் தான் அலௌடு. அது உள்ளே போனோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த 300 டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. அது உள்ளே தான் போகணும். அது உள்ளே போனோம்னா திரும்ப நம்ம பெரிய ஒரு ஹால் இருக்கும். அதில் போய் நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போய் வெயிட் பண்ணுற இடம் அந்த இடத்துல தான் இருக்குது. அது இது இப்படி தாங்க அந்த 300 செருப்பு வழி தரிசனத்துக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்ற வழி இதுதான். இப்படி தான் வந்து சேர முடியும். இதே நீங்கள் வந்து ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்கன்னு வச்சுங்க. ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா திருமலை டோல்கேட் ஜாயிண்ட் ஆன உடனே ரைட்டில் எடுத்துருவாங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் பாலாஜி பஸ் ஸ்டாண்டு, ரைட் எடுத்துருவாங்க. ரைட் எடுத்து சுற்றிக்கிட்டு பின்பக்கமாக வந்து கடைசியில் அதாவது சிஆர்ஓ ஆஃபீஸ்லாம் தாண்டி போனோம்னா ராம்பகிச்சான்னு ஒரு பில்டிங். அது ராம்பகிச்சாங்கிறது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ். அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு எய்த்தாப்பில் இருக்கிற மிகப்பெரிய பார்க்கிங் இருக்குது அந்த இடத்துல. அந்த பார்க்கிங்கில் தான் பஸ் ஸ்டாண்டு உருவாக்கியிருக்காங்க. அந்த இடம் பேர் தான் ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுங்கிற பேர். அந்த இடத்துல ஒன்று நிப்பாட்டுவாங்க. சில பஸ்ஸெல்லாம் கூட்டமாக இருந்துன்னு வச்சிங்களேன், அந்த உள்ளே வரமாட்டாங்க. வெளியே லைன்லேயே நின்றுடுவாங்க. இங்கே வர வெளியே நின்றுடுவாங்க. நீங்கள் இறங்கி திரும்பவும் பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸுக்கு வாங்க. வெளில வந்து நின்று பார்த்தீங்கன்னா நேர் எய்த்தாப்பில் கோயில் தெரியுங்க. நேர் எய்த்தாப்பில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டு. பெரிய கேட் ஒன்று போட்டிருக்கோம். கேட்டுக்கு பக்கத்தில் ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸுக்கு பக்கத்தில் உள்ளே போகிற வழி தெரியும். அது வழியாக பார்த்தோம்னா நேராக கோவிலுங்க. அது கோவிலுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ரோடு அந்த இடம் தான் அது. அங்கே இறங்கி நீங்கள் நேராக உள்ளே போயிடலாம். அங்கே அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜலப்பிரசாதம் அந்த இடத்துலையும் ஒன்று வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து அன்னதான சென்டர் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காலையில், மத்தியானம், நைட்டு 3 வேளையும் அங்கே சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வேணா வாங்கி சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிணத்துல பாக்கு மட்டை தட்டில் வச்சு கையில் கொடுத்துருவாங்க. அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம். பக்கத்தில் தான் ஜலப்பிரசாதம் இருக்குது. அது தவிர நிறைய அந்த இடத்துல ஹோட்டல்ஸு, பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அந்த இடத்துல இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது. மெடிக்கல்லாம் கூட அந்த இடத்துல இருக்குது. அங்கே உள்ள ஹோட்டலில் சாப்பிட்டு இல்லைன்னா அந்த அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே தண்ணி வேணா எடுத்துங்க. அதுக்கப்புறம் திரும்ப நேராக இந்த கோயிலுக்கு போகிற வழி ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கூண்டு மாதிரி நேராக போகும். ஃபுல்லாக ஷெட்டு போட்டிருப்பாங்க. அது வழியாக நேராக உள்ளே பூந்து வர வேண்டியதாங்க. வந்துட்டே இருந்தீங்கன்னா நேராக கோயில் தான் வரும். அது வேறு வழியே கிடையாது. நேர இடத்துல கோயிலே தெரியும் உங்களுக்கு. அதுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் செருப்பு நீங்கள் போட்டு போக முடியாது. அதுக்கு நீங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அந்த கூண்டு மாதிரி போது பாருங்கள் ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ். அதிலே ரைட் ஹேண்ட் சைடில் கடைசியில் செருப்பு போகிறதுக்கு இடம் வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது செருப்பு போகிறதுக்கு இடம்னு. அந்த இடத்துல உங்கள் செருப்பு போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு போய் மேலே தான் கொண்டு கோயிலுக்கு போகிற வழியில், தரிசனத்துக்கு போகிற வழியில் கொண்டு போடுற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் இங்கேயே போடுங்க. அப்படி இல்லைன்னா பேக் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போயிட்டு போகிற வழியில் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் தாண்டி போர்டு போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து செருப்பு போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஏன்னா கோயிலோட வளாகம் வந்துடும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நீங்கள் வெறுங்காலோட தான் போகணும். கோயிலுக்கு எய்த்தாப்புல நேராக நீங்கள் போயிட்டு இருக்கலாங்க. கோயில் வாசலுக்கு வந்த பிறகு
கோயிலோட இடது பக்கம் பாருங்க. கோயிலோட இடது பக்கம் தெற்கு மட்ட வளாகம் இருக்கும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடுல பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு தீப அலங்கார சேவை நடக்கிற இடம் இருக்கும். அதுலேருந்து ரைட்ல பாருங்க தெற்கு மட்ட வளாகம் இருக்கும். அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுபதமெட்ரின்னு பெரிய ஆர்ச் ஒண்ணு தெரியும். அது வழியா நீங்க படி இருக்கும். நெறைய படிகள் இருக்கும். அந்த படிகள் ஏறி அந்த சுபதமெட்ரி ஆர்ச் வழியா உள்ள வரலாம். இல்லன்னா அந்த ஆர்ச்சுக்கு பக்கத்துல ஓப்பன் பிளேஸ் இருக்கு. அது வழியா நடந்து வரலாம். நடந்து வந்தோம்னா படிகள் மறுபடியும் மேலே ஏறும். அது மேலே ஏறுனோம்னா, இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்ற வழி இருக்கு பாருங்க. அந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆயிடுங்க. அதில் போய் ஜாயின் பண்ணி திரும்ப ரைட் எடுக்க வேண்டியதான். ரைட் எடுத்து போனோம்னா வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் 1 இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நடந்து போனோம்னா அந்த சிறப்பு வழி தரிசனத்துக்கு போகிற வழி அங்கே தான் இருக்குது. ஏடிசி சர்க்கிள்னு சொல்கிற இடம் அந்த இடத்துல தாங்க இருக்குது. ரொம்ப சுலபங்க. அது யாரை கேட்டாலும் 300 டிக்கெட் எப்படி போகணும்னு சொல்லுவாங்க. அது தவிர 300 சிறப்பு வழின்னு இல்லை, தரிசனத்துக்கு போகிற வழி அதுதாங்க. ஃப்ரீ தர்ஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தர்ஷன் எஸ்எஸ்சி டோக்கன் மட்டும் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு பின்பக்கம் கூட போகலாம். கோயிலோட 4 மாட வீதி இருக்கு பாருங்க. 4 மாட வீதிக்கு போயிட்டு அந்த பின்பக்கம் மாட வீதி வழியாக நீங்கள் வெளில போகிறது வழி வச்சுருப்பாங்க. அது வழியாக போனால் ஃப்ரீ தர்ஷன் போய் லைன் ஜாயின் பண்ணலாம் போய். அது வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கு போகிற வழி மட்டும்தான். 300 டிக்கெட்டோ இல்லை மற்ற சேவைகள் பார்க்கறதுக்கோ, லங்க பிரதட்சணம், சுப்ரபாத் இந்த மாதிரி சேவைகள்லாம் பார்க்கறதுக்கு இந்த ஒரே ஒரு வழி தாங்க. கோயிலுக்கு இடது பக்கம் இருக்கிற சுபதமெட்ரி வழியாக மேலே ஏறி போகணும். மேலே ஏறி போனோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் ரோடு கட் ஆகும். அதில் நீங்கள் ரைட்டில் போனால் 300 டிக்கெட் வந்துருங்க. இப்படி தான் அதுக்கு வழி இருக்குது. இந்த மாதிரி 2 வழியாக நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ இல்லை ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ வந்து சேர்றதுக்கான வழிகள் இது தான். இல்லை சிஆர் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது தான் அது. பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா சிஆர் ஆஃபீஸ் இருக்கும். சிஆர் ஆஃபீஸ்லேருந்து திரும்ப டவுன் இறங்குனீங்கன்னா அந்த இடத்துல சுரங்க பாதை ஆரம்பிக்கும். அது வழியாக உள்ளே பூந்து நேராக அந்த 300 டிக்கெட்டுக்கு வர வழி தாங்க இது. இப்படி தான் இந்த 300 டிக்கெட் அடையலாம். வழிநெடுக போர்டு வச்சுருக்காங்க. இல்லை யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஒரு தடவை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தடவை நீங்கள் தெளிவாக நீங்களே போயிடலாங்க. ரொம்ப ஒன்றும் குழப்பம்லாம் கிடையாதுங்க. இது ஒரே ஸ்ட்ரைட் தான் அது. நேராக நீங்கள் போகலாம். மற்ற கொஞ்சம் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் டேரெக்டாக போய் சேர்ந்துடலாம். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பஸ்ஸில் போகிறனாலும் போகலாம். பஸ்ஸில் போனால் எங்கே கொண்டு விடுவாங்கன்னா, ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கொண்டு விடுவாங்க. அங்கேருந்து திரும்ப நீங்கள் 300 டிக்கெட்டுக்கு நடந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். அப்படி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் இங்கேருந்து நடந்து போகலாம். ஓரளவு இதுவே கிட்ட தான் அது. ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இந்த மாதிரி சிஆர்ஓ ஆஃபீஸில் அக்காமடேஷன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தனியாக ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றின வீடியோ நாளைக்கு காலையில் எஸ்எஸ்சி டோக்கன் போடும்போது சேர்த்து அது அக்காமடேஷன் வந்து என்னென்ன வேணும், எவ்வளோ நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும், அந்த லைன் எப்படி இருக்கும், அங்கே அக்காமடேஷன் கவுண்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.